ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாட்டுக்கு என்ன ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொள்ளு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வந்திருக்கேன். இது சும்மாவே நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் கொள்ளு. நல்லா வறுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா டைம் பாஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். நம்மளுடைய ஃபேவரட் கருவேப்பிலை லட்டு. கருவேப்பிலையின் பயன்கள் இதில் எள்ளுலாம் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு கேரட்டை கட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பாக உங்கள் பசங்களும் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டாஞ்சோறு, முருங்கைக்கீரை, பருப்பு, மாங்காய், முருங்கைக்கால்லாம் போட்டு முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரையும் பருப்பும் ப்ரோட்டீன், முருங்கைக்கீரை, அயன் எல்லாமே சேர்த்து இந்த சாதம் பண்ணியிருக்கனால இன்றைக்கி இந்த கூட்டாஞ்சோறு நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் நாங்கள் இது கூட்டாஞ்சோறு தான் சொல்லுவோம். எல்லா காய்கறியும், அதாவது தண்ணி காய்கறி எல்லாம் போட்டு முருங்கைக்காய், மாங்காய், முருங்கைக்கீரை எல்லாம் பருப்பு எல்லாம் போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூப்பராக மணமாக வந்திருக்கு. வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த என்ன சொல்ல கூட்டாஞ்சோறு செஞ்ச உடனே இன்றைக்கி வெயிட் லாஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டு சாதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லும்போது அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுவும் ஹெல்த்தி தான். அதில் முருங்கைக்கீரை, பருப்பு, மாங்காய், முருங்கைக்காய் எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணியிருக்கோம். நம்மளுடைய எப்பவும் போல் ஃபேவரட்டான ராகி கூழ். இன்றைக்கி என்னென்னா குவான்டிட்டி கம்மியாக ராகி கூழ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு ராகி மாவில் இந்த மாதிரி கூழ் கிண்டி கொண்டு வந்திருக்கேன். எப்பவும் 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு கொண்டு வருவேன். இன்றைக்கி நம்ம ரைஸும் எடுத்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி ராகிக்குள்ளே கம்மி பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ்க்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்த ரெசிபிஸ் இன்றைக்கி தான். இன்றைக்கி சாதம் நான் கொண்டுட்டு வந்ததுனால கொஞ்சம் மற்ற ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வரதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். அப்புறம் பெரிய வாட்டர் பாட்டிலுக்கு 2 வாட்டர் பாட்டில் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கூட்டாஞ்சோறு பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். கூட்டு அவியல் சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம சாதம் போட்டு பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். முருங்கைக்கீரையை நல்ல தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா வயிற்றுக்கு சில பேருக்கு ஒத்து போகாது. முருங்கைக்கீரை நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சும் நல்ல கீரையை வதக்கிக்கிட்டு நீங்கள் இந்த சாதம் பண்ணிங்கன்னா யாருக்கும் வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் வராது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you, take care.